வடக்கனுக்கு தமிழ்நாட்டில் வந்தாலும் பிரச்சனை, அவனுக்கு வடக்கில் இருந்தாலும் பிரச்சனை. அவன் எங்கே தான் இருப்பான்னு எனக்கு புரியலையே. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கிறான் குடும்பத்தோட. 2 வயசு பையன், அவனோட ஒய்ஃபு, அப்புறம் அவன் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள கீழே மட்டம் தட்டி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் தான். ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி பேசுகிறேன். வேலை தேடி வந்த இடத்துல ஒரு இந்திக்காரனே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெயிட் பண்ணு உனக்கு நான் வேலையை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேறு ஒரு ரூமில் இருந்திருக்கிறாங்க வேலை தொலாவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வார்டனாக வந்து உனக்கு, அதாவது ஹாஸ்டல் வாட்ச்மேனாக உனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ட்ராமாவை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி அவனுங்களோட ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கிறானுங்க அந்த குடும்பத்தை 3 பேர்த்தையும். இப்போது அந்த இந்திக்காரன், அதாவது வந்து பீகார்லேருந்து வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த இந்திக்காரன் பீகார்லேருந்து வந்திருக்கான். 2 பேருமே, அதாவது இங்கே தங்க வச்சவனும் பீகார்காரன் தான், இங்கே தங்கணுவனும் பீகார்காரன் தான். வந்து தங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகிறாங்க. மிட் நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ரவுண்ட்ஸுங்காட்டிக்கு இவர் புதுசாக வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுப்புட்டு போய் அவரோட டியூட்டிக்கு போயிருக்கிறாரு. இங்கே தங்க வச்சான் பார்த்தீங்களா ஒரு இந்திக்கார கூட்டம். அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா, வாங்கடா சரக்கு போடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டாளியில் ஒரு 5 பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கான். நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பீகார்லேருந்து வந்தாங்க பார்த்திங்களா குடும்பத்தோட, அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டிருக்கு, கத்தியிருக்கு பயங்கரமாக. கத்துன உடனே வந்து பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, பீகார்காரர் வந்திருக்காரு. வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பிடிச்சி தடுத்து நிறுத்திருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இவங்களை அடிச்சிருக்காங்க. அப்போ கோவப்பட்டவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ராடு எடுத்து 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டானுங்க. அந்த பொண்ணு மயங்கிருச்சு. மறுபடியும் செக்ஸுவல் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு. இது வந்து அந்த 2 வயசு குழந்தை பார்த்துட்டு இருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வைக்கல அந்த குழந்தையும். அதையும் நீ மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சு கட்டிட்டானுங்க. முடிச்சு கட்டி சாக்கு பையில் போட்டு 2 பாடியை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 2 பாடியை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனால் அந்த பையன், அதாவது பீகார் சேர்ந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பாடி வந்து கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு. அதாவது பிரிட்ஜில் வந்து கொண்டு போய் போடுறதுக்கு பதிலாக அது முன்னாடியே விழுந்துருச்சு. அதனால் அதில் பிளட்டு ப்ளீட் ஆகிட்டே இருந்ததுனால, அதாவது ரத்த சொட்ட வந்துட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கரெக்டாக வந்து போலீஸ் வந்து கரெக்டாக என்கொயரி பண்ணியிருக்காங்க. என்கொயரி பண்ணும்போது 2 பேர் சாக்கு மூட்டையில் கட்டி பாடியை தூக்கிட்டு வந்தது தெரியுது. ஸோ எந்த வண்டியில் வந்தாங்களோ அந்த வண்டியை ட்ரேஸ் ஓவர் பண்ணுறாங்க. ட்ரேஸ் ஓவர் பண்ணி யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஓகே, நடந்துருச்சு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அதுதானே கேள்வியாகவே இருக்குது. அதுதான் உண்மை. ஓகே, இதை நான் உங்கள்கிட்டயும் ஒப்படைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.